தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை அதிமுக சார்பாக இன்பதுரை, தனபால் ஆகியோர் தாக்கல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் காலியாக உள்ள 6 நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலுக்கான எம்பிக்களுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கியது. சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அறையில் சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் பாலசுப்ரமணியனுடன் தேர்தல் அதிகாரி உள்ளார். அவரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். முதலில் திமுகவினுடைய வேட்பாளர்கள் காலையில் 4 பேர் தாக்கல் செய்தனர். தற்போது அதிமுகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் திரு இன்பதுரை மற்றும் திரு தனபால் ஆகியோர் தங்களுடைய வேட்புமனுக்களை சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் பாலசுப்ரமணியத்திடம் தற்போது தாக்கல் செய்து வருகின்றனர். திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தான் இந்த வேட்புமனு தாக்கலை அவர்கள் செய்கின்றனர். உடன் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி மற்றும் திரு நத்தம் விஸ்வநாதன், அதே போல் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏ திரு KA செங்கோட்டையன் ஆகியோர் தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கலின் போது பங்கேற்று வருகின்றனர். அதிமுகவில் அறிவிக்கப்பட்டுள்ள 2 வேட்பாளர்கள் திரு இன்பதுரை ஏற்கனவே சட்டமன்ற 2014 ராதாபுரத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு அவர் 2016ஆம் ஆண்டு 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக பணியாற்றி வந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் தோல்வியுற்றார். அவருக்கு தற்பொழுது அதிமுகவின் சார்பாக ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் திருப்போரூரை சேர்ந்த திரு தனபாலுக்கு தற்பொழுது ராஜ்யசபா வேட்பாளராக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இவர் 1991ஆம் ஆண்டு வரை முதல் 96 வரை திருப்போரூர் சட்டமன்றத்திலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே திருப்போரூர் தொகுதியில் அவருக்கு திருப்போரூரில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் தோல்விவிட்டார். தற்பொழுது அவர் ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார், மாநிலங்களவை வேட்பாளராக. தற்பொழுது அவரும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தான் தற்பொழுது அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் இருவரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். உடன் அதிமுகவினுடைய சேர்ந்த முக்கிய தலைவர்கள் திரு KP முனுசாமி, திரு நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இந்த வேட்புமனு தாக்கலின் போது தற்பொழுது உடன் இருந்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்.